அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதே அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போது இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன். பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டோன்னா இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 4/4/2024 சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை குருவாரம். குரு பகவானுக்கு அதுவும் குறிப்பாக நவகிரக குருவுக்கு விளக்கு போட்டது நல்ல பலனை தரும். திதி பார்த்திங்கன்னா மாலை 4:14 வரைக்கும் தசமி திதி இருக்குது. அதுக்கு பிறகு ஏகாதசி திதி இருக்குது. இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இரவு 8:12 வரைக்கும் திருவோண நட்சத்திரம் இருக்குது. அதுக்கு பிறகு அவிட்ட நட்சத்திரம் இருக்குது. நாள் முழுக்க இன்றைக்கி சித்த யோகம், ஹைகிரீவர் வழிபாடு நல்ல பலனை தரும். சுப முகூர்த்த நாளாகவும் இருக்குது. இன்றைக்கி சுப காரியங்களை செய்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. ராகு காலம் பார்த்திங்கன்னா பகல் 1:30 3 மணி வரை இருக்குது. யமகண்டம் காலையில் 6 மணி முதல் 7:30 வரையே இருக்குது. குளிகை பார்த்திங்கன்னா காலை 9 மணி முதல் 10:30 வரை இருக்குது. இன்றைக்கி சூரிய உதயம் காலையில் 6:04 சூரியன் மறைவு மாலை 6:20 இருக்குது. இன்றைக்கி திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறனால அதில் செய்யக்கூடிய காரியங்கள் என்னென்ன நல்ல காரியங்கள் செய்யலாம் அப்படின்னா, பூப்படைந்த நீராட்டு விழா செய்யலாம், பூ முடிக்கிறதுக்கு, அதே மாதிரி பெயர் சூட்ட, திருமணம் செய்கிறதுக்கு, உணவு வழங்க, அதாவது சாப்பாடு, முதல் உணவு, அந்த மாதிரி காது குத்த, விஷ்ணு இடத்துக்கான குடமுழக்கு, அதாவது விஷ்ணு கோயிலில் குடமுழக்கு பண்ணலாம். வீடு வேலை துவங்க, ஓமம் அந்த மாதிரி வளர்க்குறதுக்கும், பயிர் தொழில் செய்கிறதுக்கும், கடன் தீர்க்கிறதுக்கும் இன்றைக்கி ஏற்ற நாளாக இருக்கும். திதி பார்த்திங்கன்னா இன்றைக்கி தசமி திதிங்கிறனால நல்ல ஒரு உடல் நலம் தரக்கூடிய செயல்களை செய்யலாம். உதாரணமாக எக்ஸசைஸ் பண்ணலாம், யோகா செய்யலாம். அதுக்கப்புறம் சாப்பாடுகள், உணவு வகையில் விதவிதமாக சாப்பிட்லாம். திருமணம் செய்கிறதுக்கு, காது குத்து பண்ணுறதுக்கு, சடங்கு சுற்றலாம், பயணம் மேற்கொள்கிறதுக்கு, புதுமனை போகிறதுக்கு, தண்ணீர் தொடர்பானவை, அதாவது நீர் சம்மந்தப்பட்ட வேலைகளையோ செயல்களையோ செய்யலாம். வேலை செய்கிறவங்களுக்கு நேராக, அதாவது உங்களுக்கு மேலே இருக்கிறவங்கள நேராக போய் பார்க்குறதுக்கு, வீடு தொடர்பான நல்லவற்றை இன்றைக்கி செய்கிறதுக்கு உகந்த நாள். இப்போது ஒற்றைவார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா, மேஷ ராசிக்கு அலைச்சல், ரிஷப ராசிக்கு சிநேகிதம், மிதுன ராசிக்கு சுகம், கடக ராசிக்கு உயர்வு, சிம்ம ராசிக்கு அமைதி, கன்னி ராசிக்கு ஆரோக்கியம், துலாம் ராசிக்கு திடம், விருச்சிக ராசிக்கு பிரீத்தி, தனுசு ராசிக்கு ஆசை, மகர ராசிக்கு விரோதம், கும்ப ராசிக்கு வரவு, மீன ராசிக்கும் வரவு தான். ஆக மொத்தம் இன்றைக்கி நாள் நல்லாவே இருக்குது. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா, மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆரோக்கியம் ஓரளவுக்கு சூப்பராக இருக்கும். குடும்பத்தில் சுப செய்திகள் சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சகோதர சகோதரிகள் இன்றைக்கி நட்போடு இருப்பாங்க. வேலையில் மேலதிகாரிகள் கிட்ட இருந்த பிரச்சனைகள் தீரும். பூர்வீக சொத்துக்களால் நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. வியாபாரத்தில் லாபம் திருப்திகரமாக இருக்கும். முன்னேற்றங்கள் பல இன்றைக்கி இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி உங்களோட விருப்பங்கள் நிறைவேறத்துக்கு சாதகமான ஒரு நாள். நீங்கள் எந்த சவால்களை இருந்தாலும் அதுக்கு உண்டான, அதை சமாளிக்கிறதுக்கு உண்டான தைரியமும் உறுதியும் உங்கள்கிட்ட இருக்கும். நாளை ரொம்ப தன்னம்பிக்கையோடு கொண்டு போகக்கூடிய நாளாக தான் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வேலை செய்கிற இடத்துல நல்ல பேர் எடுக்கிறதுக்கு நிறைய சாத்தியம் இருக்குது. உங்களோட திறமைக்கு மேலதிகாரிகளோட பாராட்டு கிடைக்கும். அதனால் உங்களோட தன்னம்பிக்கை அதிகரிக்கிற நாளாக தான் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நட்பான அணுகுமுறை மேற்கொள்கிற மாதிரி இருக்குது. 2 பேரும் சந்தோஷமாக ஒன்றா நாளை கழிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. 2 பேருக்குள்ளேயும் உறவுலேயும் நல்ல மகிழ்ச்சியும் அமைதியும் சந்தோஷமும் இன்றைக்கி நல்லாவே இருக்கும். எந்த ஒரு கவலையும் இல்லை, பாதிப்பும் இல்லை. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது. செலவுகளும் கொஞ்சம் கட்டுக்குள்ளே தான் இருக்குது. இருந்தாலும் வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக இன்றைக்கி செலவு செய்கிற மாதிரி இருக்குது. என்ன ஒரு தேவைகளை பூர்த்தி செஞ்சாலும் முதல் தேவையாக சேமிக்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்கும். கண்டிப்பாக இன்றைக்கி சேமிக்க ஆரம்பிக்கிறது உங்களுக்கு எதிர்காலத்துக்கு உண்டான நல்ல பலனை தரும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. சந்தோஷமாக இருக்கும். மனசும் சந்தோஷமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் பொறுத்தளவுக்கு திடமாகவும் சந்தோஷமான சூழ்நிலைகளை சந்திக்கிறதுனாலையும் இன்றைக்கி ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும்.
அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி. இன்றைக்கி வந்து கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா உங்களை சுற்றி நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் ஈஸியாக கொஞ்சம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் எதிர்பாராத கொஞ்சம் பண நெருக்கடிகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. இன்றைக்கி வந்து வேலை செய்கிற இடத்துலையும் சரி, தொழில் செய்கிற இடத்துலையும் சரி, வேலை பளு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனாலும் அதற்குண்டான நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பயணங்களாலேயும் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி வந்து வேலை செய்கிற இடத்துல யதார்த்தமான ப்ரொஃபஷ்னல் அணுகுமுறையாக மேற்கொள்வது சேர்ந்தது. பயணங்களில் நல்ல ஒரு சாதகமான பலன் அடையத்துக்கு சிந்தித்து செயல்படுறது நல்லது. உங்களோட வெளியில் போகிறதோ, இசை கச்சேரி போகிறதோ, அந்த மாதிரி சில விஷயங்களில் இன்றைக்கி கலந்து கொள்கிறதுக்கு மூலிமா நாளை வந்து சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு அதிகமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் பொதுவாகவே இன்றைக்கி எல்லா வேலையும் கவனமாக செய்கிறது நல்லது. திட்டமிட்டு பணியாற்றுறதுனால உங்களோட திறமையை இன்றைக்கி நிரூபிக்கிறதுக்கு முடியும். அதே மாதிரி நீங்கள் செய்கிற வேலைகளில் நல்ல பெருமையும் அடையக்கூடிய நாளாக தான் இன்றைக்கி இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பேசும்போது கவனமாக பேசுகிறது நல்லது. தப்பான வார்த்தைகளை விட்டிங்கன்னா வாக்குவாதம் எழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதம் வந்தால் தவிர்க்கிறது நல்லது, இல்லைனா ஒதுங்கி போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் இருக்குது, செலவும் இருக்குது. இருந்தாலும் பணத்தை கவனமாக கையாளுறது இன்றைக்கி அவசியமாக இருக்கும். இல்லைனா இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய பாதிப்பில் கால் வலி மட்டும் அலைச்சல் இருக்கிறதுனால கால் வலி மட்டும் ஏற்படுறது வாய்ப்பு இருக்குது. உடற்பயிற்சி செஞ்சிங்கன்னா சிறப்பாக வச்சிக்க முடியும். மற்றபடி எந்த ஒரு கவலையும் இல்லை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைக்கி வந்து காலையிலேருந்து கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி அடுத்தவங்க, அதாவது தெரியாதவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுகிறது நல்லது, இல்லைன்னா தவிர்க்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். புதிய முயற்சிகளை இன்றைக்கி நீங்கள் செய்கிறது நல்லதல்ல. வேலை செய்கிற இடத்துலையும் தொழில் செய்கிற இடத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இன்றைக்கி உங்களோட இலக்குகளை அடையிறதுக்கு மனசை ஒருநிலைப்படுத்துறதும் திட்டமிட்டு செயல்படுறதும் இன்றைக்கி அவசியமாக இருக்குது. இன்றைக்கி வந்து சில இடங்களில் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். முக்கிய முடிவுகள் இன்றைக்கி எடுக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு 2 நாள் தள்ளி போடுறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலை பளு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. கூடுதல் பணிகள் உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் சொன்ன நேரத்துக்கு உங்களோட வேலைகளை செஞ்சு முடிக்க முடியாது. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கவலை ஏற்படுத்தும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இன்றைக்கி நாளை காலையிலேயே திட்டமிட்டு திட்டமிட்டு செயல்படுறது நல்லதாக இருக்கும். நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் இன்றைக்கி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது நல்லது. இல்லைனா தேவையில்லாத விவாதங்களோ குழப்பங்களோ இல்லைனா பழைய பிரச்சனையை கிளறி வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வீட்டோட பராமரிப்பு செலவுக்காக இன்றைக்கி செலவு செய்கிற மாதிரி இருக்குது. தேவையில்லாத செலவுகளை இன்றைக்கி வந்து கண்காணிக்கிறது நல்லது, கட்டுக்குள்ளே வைக்கிறது நல்லது. வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமாக இன்றைக்கி பணத்தை செலவு செய்கிறது நல்லதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உஷ்ணம் சம்மந்தப்பட்ட கண் எரிச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சிலருக்கு தொடையில் வலி ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவலையாக இருக்க மாதிரி இருக்கும். மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. இன்றைக்கி வந்து சில மாற்றங்கள் உங்களை சுற்றி நடக்கிறதுக்கு இன்றைக்கி நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாற்றங்கள் சந்தோஷத்தை தரும். புதிய முயற்சிகளுக்கு நண்பர்களோட ஆலோசனைகளும் ஒத்துழைப்பும் நல்லாவே பலனை தரும். உறவினர்கள் உதவியாக இருப்பாங்க. அதே மாதிரி தொழிலில் புதிய திட்டங்களை தீட்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். கொடுத்த கடன் வசூலாகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும். குடும்பத்தில் சுப காரியங்களை கைகூடுறதுக்கு இன்றைக்கி உகந்த நாளாக தான் இருக்குது. பல விஷயங்களில் இன்றைக்கி அனுகூலமான நாளாக இருக்கும். புத்துணர்ச்சியோடவும் சந்தோஷத்தோடவும் இன்றைக்கி நீங்களே உங்களை பார்க்க முடியும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுனால சந்தோஷமும் இனிமையும் உங்கள் கூடவே இன்றைக்கி கலந்திருக்கும். கவலை இல்லை. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை செய்கிற இடத்துல வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட இன்றைக்கி நல்லுறவாக இருக்கிறதுனால உங்களோட வேலையில் பாராட்டும் பேரும் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது.
தட்டி கொடுத்து வேலை வாங்குறதுனால இன்றைக்கி நல்ல ஒரு பேர் எடுக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் உறவினர்கள் திருமணத்திற்கோ இல்லைனா நண்பர் இல்லை திருமணத்திற்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. துணையோட இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. 2 பேரும் இனிமையான தருணங்களை இன்றைக்கி எதிர்கொள்கிறதுக்கு சந்தோஷமும் இரட்டிப்பாகும், நிம்மதியும் நல்லாவே இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சீராக இருக்கும். வரவு இருக்குது, சேமிப்பும் இன்றைக்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சேமிப்பை அதிகப்படுத்துறதுக்கு இன்றைக்கி முயற்சி செய்கிறது நல்லதாக இருக்கும். செலவில் கொஞ்சம் கட்டுப்படுத்துனீங்கன்னா நல்ல பலனாக இருக்கும். எதிர்காலத்துக்கு சேமிக்கிறதுக்கு நல்லதாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. மனசும் உடலும் ஆரோக்கியமாகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இன்றைக்கி நாளை கொண்டு போகிறனால இன்றைக்கி நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாக தான் இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்றைக்கி உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக எதிர்பார்த்த வங்கி கடன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நண்பர்கள் மூலயமா பல உதவிகள் கிடைக்கும். பிள்ளைகளோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். பெரிய மனிதர்களோட அறிமுகம் பார்த்திங்கன்னா மனசுக்கு புதுசாக தெம்பை தரும். உங்களோட முயற்சிகள் மூலிமா உங்களோட வெற்றிகளை காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எதிர்பாராத நன்மைகள் இன்றைக்கி உங்களை தேடி வரும். உங்களுக்கு பல உற்சாகத்தை தரக்கூடிய இன்றைக்கி நாளாக தான் இருக்குது. சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக தான் இன்றைக்கி இருக்குது. வேலை விஷயத்தில் தொழிலில் பார்த்திங்கன்னா வேலை விஷயமாக பயணம் போகிற மாதிரி இருக்கும். உங்களோட வேலைகளை இன்றைக்கி அழகாக நீங்களே பிளான் பண்ணி திட்டமிட்டு ஈஸியாக செஞ்சு முடிக்கிற நாளாக இருக்குது. நாள் வேலையில் தொழிலில் இன்றைக்கி ஒரு அனுபவபூர்வமான இனிமையான ஒரு நாளாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட நேர்மறையான அதாவது பாசிட்டிவான அணுகுமுறை பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. அது 2 பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். மனசு விட்டு பேசுகிறதுக்கு உகந்த ஒரு நாளாக இருக்குது. 2 பேருக்குள்ளேயும் இருந்த கொஞ்சம் வருத்தங்கள் இன்றைக்கி மறையக்கூடிய நாளாக இருக்குது. நாளை கண்டிப்பாக தனக்கூட சந்தோஷமாக செலவு பண்ணுறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட தேவைகளை பாதுகாப்போடு பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களது கொடுத்த கடன் வகையில் இன்றைக்கி வரவு இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் சந்தோஷம் அதிகமாகும். அதே மாதிரி சேமிக்கிறதுக்கு இன்றைக்கி அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக சேமிக்கிறது இன்றைக்கி நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. உங்களோட நாள் இன்றைக்கி எல்லா விஷயத்துலையும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் அதே மாதிரி ஆரோக்கியத்தையும் எல்லாத்தையும் பேணி கேட்குற மாதிரி இருக்குது. மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி. இன்றைக்கி குடும்பத்தில் ஒற்றுமை குறைவு ஏற்படுற மாதிரி இருக்குது. வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகளோட அதிருப்திக்கு ஆளாகிற மாதிரி இருக்கும். வீண் செலவுகள் பார்த்திங்கன்னா செய்கிற மாதிரி இருக்குது. சேமிப்பு குறையிற மாதிரி இருக்குது. பார்த்து செலவு செய்கிறது நல்லது. வெளியூர் பயணங்கள் மூலிமா தொழிலில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாக தான் இருக்குது. கூட பிறந்தவங்க உங்களோட வளர்ச்சிக்கு உதவியாக இருப்பாங்க. இன்றைக்கி ரொம்ப வளமான நாளாக இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு ஏற்ற இறக்கங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு விஷயத்துலேயும் பதட்டப்படாமல் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்கள் இன்றைக்கி நல்லபடியாக முடியும். பதட்டமோ அவசரமோ பட்டிங்கன்னா காரியம் சிதறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை பலு அதிகமாக இருக்குது. வேலைகள் நிறைய இருக்குது. மும்முரமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பொறுமையாக எல்லா விஷயத்தையும் கையாளுறது இன்றைக்கி அவசியம். திட்டமிட்டு செயல்படுறது இன்றைக்கி வேலையில் கண்டிப்பாக தேவைப்படுது. பதட்டப்பட்டிங்கன்னா சில பிரச்சனைகளோ தவறுகளோ நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி துணைக்கிட்ட உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது. குறிப்பாக கோபமோ ஆவேசமோ படுற மாதிரி இருக்குது. அந்த ஒரு உணர்வை இன்றைக்கி தவிர்க்கிறது நல்லது. இல்லைனா பிரச்சனைகள் பெருசாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு 2 பேரும் பேசுகிறது இல்லைனா ஒதுங்கி போகிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு செலவு 2மே இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட பணத்தை கவனமோட கையாளுறது அவசியம். வீண் விரயங்கள் வீண் செலவுகள் ஆகிற மாதிரி இருக்குது. கவனமாக பார்த்து செயல்படுறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. உங்களோட குழந்தைகளோட ஆரோக்கியத்திற்கு பணத்தை செலவு செய்கிற மாதிரி இருக்குது. அதனால் குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் இன்றைக்கி கவனமாக இருக்கிறது அவசியம்.
அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்றைக்கி வந்து உறவினர்களோட வருகையால் வீண் செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் பெரியவங்களோட கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தவங்க வந்தால் நீங்கள் அமைதியாக ஒதுங்கி போகிறது நல்லது. வேலை செய்கிற இடத்துலையும் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நல்ல பலன் இருக்கும். வியாபார விஷயமா பயணம் ஏற்படுற மாதிரி இருக்குது. அது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பாராத உதவிகள் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி வந்து உங்களோட செயல்களை, வேலைகளை, தொழிலை எல்லாத்தையும் சிறப்பாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா பொறுமை இழந்து இருக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு மனசை அமைதியாகவும் உங்களை நீங்கள் அமைதியாகவும் வச்சுக்கிட்டு போகிறது நல்லதாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளை முடிக்க கடினமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். உங்களோட வேலைகளை குறித்த நேரத்தில் முடிக்கிறதுக்கு எல்லா விஷயத்தையும் திட்டமிட்டு செய்கிறது அவசியம். திட்டமிடாமல் செஞ்சிங்கன்னா சில தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்கு பார்த்திங்கன்னா 2 பேருக்குள்ளேயும் சின்னதாக குழப்பமான உணர்வுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பேசாமல் இருக்கிறதோ இல்லைனா வந்து அமைதியாக மகிழ்ச்சியாக பேசுகிறதுக்கு நட்புறவோட இல்லைனா நகைச்சுவை உணர்வோட பேசுனீங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு பலன் தரும். முடிஞ்ச அளவுக்கு கோவப்படாமல் உணர்ச்சி வசப்படாமல் அவங்கக்கிட்ட இன்றைக்கி துணைக்கிட்ட பேசுகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு நல்லாவே இருக்குது, எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஆனால் தேவையில்லாத செலவுகளும் செய்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட செலவுகளை கட்டுப்படுத்துறது அவசியமாக இருக்கும். இல்லைனா சேமிப்பு குறையாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி எதுவும் இல்லை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைக்கி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு அமோகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். புதிய பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். வேலையில் கூட வேலை செய்கிறவங்களோட ஒற்றுமை நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இது வரைக்கும் இருந்த போட்டி பொறாமைகள் குறையும். கூட்டாளிகளோட உதவியால் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இன்றைக்கி குறைஞ்ச முயற்சியிலேயே அதிகமான வெற்றிகளை கைகூடும். உங்களோட தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு இன்றைக்கி உகந்த நாளாக இருக்குது. உங்களோட திறமைகளை வெளி உலகுக்கு நிரூபிக்கிறதுக்கு இன்றைக்கி நாளை பயன்படுத்திக்கிறது நல்லதாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்குது. உங்களோட திறமை மெருகூட்ட நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வது அவசியமாக இருக்கும். சில மாற்றங்களும் இன்றைக்கி தொழிலில் இருக்கிற மாதிரி இருக்கும். வேலையில் அதை அனுசரிச்சுட்டு போகிறது, எடுத்துக்கிட்டு போகிறது இன்றைக்கி நல்ல பலனை தரும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நட்பான அனுசரணையான அணுகுமுறை இன்றைக்கி நாளை கொண்டு போக முடியும். அது உங்களோட துணையை மகிழ்விக்கும். 2 பேரும் இனிமையான தருணங்களை ஒன்றா அனுபவிக்கிறதுக்கு நாள் நல்லாவே இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அதிகமாகவே இருக்குது. உங்களால் பணத்தை சேமிக்கிறதுக்கு முதலீடு செய்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தினீங்கன்னா சேமிக்கிறதுக்கும் எதிர்காலத்துக்கு உண்டான முதலீடுக்கும் இன்றைக்கி செலவு செய்கிறது நல்ல பலனை தரும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆக மொத்தம் இந்த ஒரு நாள் இன்றைக்கி வந்து குறிப்பாக விருச்சிக ராசிக்கு ஒரு சிறப்பான நாளில் எல்லா விஷயத்திலும் இன்றைக்கி நல்ல பலன் தரக்கூடிய நாளாக தான் இருக்குது. ஆகையால் இந்த நாளை உங்களோட பயனுள்ள நாளாக இன்றைக்கி பயன்படுத்திக்கிறது நல்லதாக இருக்கும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி. இன்றைக்கி வந்து பசங்களால் அலைச்சல் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. நண்பர்களோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் வழியில் இன்றைக்கி அனுகூலமான பலன்கள் கிட்டும். தொழிலில் சின்ன சின்ன மாறுதல் செஞ்சிங்கன்னா லாபத்தை அடையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வேலை செய்கிறவங்களுக்கு வேலை பளு கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் நாளை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு உங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துறதும் நகைச்சுவை உணர்வை பயன்படுத்துறதும் நல்லதாக இருக்கும். இன்றைக்கி வந்து சில வேலைகளை அமைதியாகவும் பொறுமையோடும் செய்கிறது நல்லது. எந்த செயலையும் செய்கிறதுக்கு முன்னாடி 1க்கு 2 முறை யோசித்து செஞ்சிங்கன்னா உங்களோட நாள் நல்லபடியாக போகும். குறிப்பாக பேசும்போது யோசித்து பேசுகிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலையில் மாறுதலுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. வேலை விஷயமாக பயணம் போகிற மாதிரி இருக்கும். அது வந்து உங்களுக்கு கொஞ்சம்
பொறுப்புகளை அதிகமாக்கி தர மாதிரி இருக்குது. கவனமாக இன்றைக்கி வந்து உங்களோட பொறுப்புகளை கையாளுறது அவசியமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது. இன்றைக்கி வந்து சின்ன சின்ன விஷயத்தையும் பெரிய சர்ச்சைகளாக மாற்றுறதுக்கு நாள் மோசமாக இருக்குது. இருந்தாலும் அமைதியாக விட்டு கொடுத்து போனீங்கன்னா ஓரளவுக்கு பிரச்சனை பெருசாகாமல் பார்த்துக்க முடியும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவும் செலவும் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்குது. ஏற்ற இறக்கங்கள் இருக்குது. உங்களோட பணத்தை சாதுரியமாக கையாள்வது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். செலவு நடக்காமல் செலவு அதிகமாக பண்ணாமல் கட்டுப்படுத்துறது இன்றைக்கி அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இன்றைக்கி அலைச்சல், வெளியூர் பயணம் அந்த மாதிரி சில விஷயங்களால் கால் வலி, உடல் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதுவும் இல்லாமல் நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறதோ ரிலாக்ஸ் பண்ணுறதோ இன்றைக்கி அவசியமாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்றைக்கி வந்து எந்த ஒரு செயலையும் உங்களுக்கு மன உறுதியோடு செய்ய வேண்டியதாக இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்கு நீங்கள் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு போகிறது நல்லது. பசங்க உங்களுக்கு இன்றைக்கி ஆதரவாக இருப்பாங்க. சில சுப முயற்சிகளில் தடைகள் இருந்தாலும் கொஞ்சம் நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வியாபார விஷயமாக புதிய முயற்சிகளில் கொஞ்சம் முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இன்றைக்கி நல்லா இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான நாளாக இருந்தாலும் அதிர்ஷ்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். எந்த ஒரு விஷயத்துலையும் உணர்ச்சி வசப்படுறத தவிர்க்கிறது நல்லது. விட்டு கொடுத்து போகிறது நல்லதாக இருக்கும். நீங்கள் செய்ய நினச்ச காரியத்தை பொறுமையாகவும் அமைதியாகவும் திட்டமிட்டும் செய்கிறது இன்றைக்கி பல விஷயத்தில் உங்களுக்கு பலனை தரும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்கள்ட்ட சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அவங்க என்ன பண்ணாலும் நீங்கள் அமைதியாக நாளை கொண்டு போகிறது நல்லது. அவங்க என்ன செஞ்சாலும் அதை பெருசாக்காமல் அனுசரிச்சுட்டு போனீங்கன்னா ஓரளவுக்கு சுமூகமான பலனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட எண்ணங்களை துணைக்கிட்ட வெளிப்படுத்துறதுல கொஞ்சம் தயக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் தயங்க வேண்டாம். அமைதியாக பொறுமையாக எடுத்து பேசிக்கிறது நல்லது. மனசு விட்டு இன்றைக்கி பேசுனீங்கன்னா நல்ல ஒரு சந்தோஷம் தரக்கூடிய நாளாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு கம்மியாக இருக்குது, செலவு அதிகமாக இருக்குது. பண இழப்புக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்க மாதிரி இருக்குது. அதனால் பணத்தை கையாளும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இன்றைக்கி அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக அசௌகரியங்களை உணர்கிற மாதிரி இருக்குது. ஓய்வெடுக்க நேரம் கிடைக்கிறதுக்கு பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நேரம் கிடைச்சா ஓய்வு எடுக்கிறது அவசியமாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைக்கி வந்து உங்களுக்கு வரவை காட்டிலும் செலவுகள் அதிகமாக இருக்குது. உற்றார் உறவினர்களால் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது. விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைக்கி சில பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகள் கொஞ்சம் ஆதரவாக இருப்பாங்க. நண்பர்கள் இன்றைக்கி கொஞ்சம் வந்து நல்லாவே உங்களுக்கு அவங்க மூலிமா நல்ல பலன் கிடைக்கும். உங்களோட வேலைகளை ஈஸியாக மேற்கொள்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கடின உழைப்பு இன்றைக்கி தேவைப்படுது. இன்றைக்கி நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் வெட்டிப்படுறதுக்கு திட்டமிட வேண்டியது அவசியமாக இருக்குது. முக்கிய முடிவுகளை இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் எடுக்க வேண்டாம், தள்ளி வைக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு பயம் கலந்த உணர்வு இருக்கிற மாதிரி இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நேர்மறையான அணுகுமுறையோட இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறது நல்லது. பயப்படாமல் தன்னம்பிக்கை இழந்து இன்றைக்கி காணாமல் அழகாக நம்பிக்கையோடு இன்றைக்கி செயல்களை செய்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சூடான வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருந்தீங்கன்னா சில விஷயங்களை கடந்து வர முடியும். அதே மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளையும் பக்குவமாக கையாளுறது இன்றைக்கி அவசியமாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவும் செலவும் ரெண்டுமே ஒன்றா தான் இருக்குது. பண இழப்புக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அதாவது செலவுகள் விரயங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் பார்த்து பணத்தை கையாளுறது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொடை இல்லைன்னா இடுப்பு வலி ஏற்படுற மாதிரி இருக்குது. அதுக்கு காரணம் உங்களோட அலைச்சல் காரணமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஓய்வு எடுக்கிறது நல்லதாக இருக்கும்.
அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசினா மீன ராசி. இன்றைக்கி வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். பசங்க படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் எதிரிகள் கூட இன்றைக்கி நண்பர்களாக செயல்படுவாங்க. உத்தியோகத்தில் இருந்த போட்டி பொறாமைகள் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கடன்களும் இன்றைக்கி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நீங்கள் நாளில் முழுக்க அமைதியான மனநிலையோடு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி வந்து முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றி கொடுறதுக்கும் இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது. வேலை தொழிலை பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிற வேலைகளில் செயல்களில் இன்றைக்கி வந்து அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். உங்களோட திறமை மேலதிகாரிகளால் பாராட்டப்படக்கூடிய நாளாக தான் இருக்குது. நீங்கள் உங்களோட செயல்களை திட்டமிட்டு செய்கிறதுனால நீங்கள் உங்களோட வேலைகளை இன்றைக்கி தவறுகள் எதுவும் ஏற்படாமல் நல்ல பெயர் எடுக்கிறதுக்கு உகந்ததாகவும் நாளை இன்றைக்கி பயன்படுத்திக்க முடியும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு அன்பும் காதலும் நிறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் துணையோட மறுக்க முடியாத தருணங்களை இன்றைக்கி பகிர்ந்து கொள்கிற மாதிரி இருக்குது. கடந்த கால சில நிகழ்வுகளை எண்ணி சந்தோஷப்படக்கூடிய நாளாகவும் உணர்வுபூர்வமாக மகிழ்ச்சியும் புத்துணர்ச்சியும் புரிதலும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு நல்லாவே இருக்குது. பணத்தை புத்திசாலித்தனமாக கையாளக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். வரவு செலவு அதே மாதிரி சேமிப்பு 3யும் கணக்கிட்டு இன்றைக்கி நாளை நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட ஆரோக்கியத்தில் எந்தவித பாதிப்பும் கிடையாது, நல்லபடியாக போகும். அதனால் மீனராசிக்கு இன்றைக்கி ஒரு இனிமையான நாளாக தான் இருக்கே தவிர எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வர வீடியோஸ் பாருங்கள். அடுத்து 2-3 நாளில் குரு பெயர்ச்சி பலன்கள் எல்லா ராசிக்கும் வரும். அதை கேட்டுட்டு ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் வரா மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் போடுற பதிவுகள் ஈஸியாக வரும். நன்றி, வணக்கம்.